மாவட்டத்தில் மீண்டும் காட்டு யானை தாக்குதலில் ஒருவர் மரணமடைந்துள்ளார். நேரியமங்கலம் காஞ்சிரவேலியில் காட்டு யானை தாக்குதலில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ராமகிருஷ்ணன் என்பவரின் மனைவி இந்திராதான் மரணமடைந்தது. காட்டு யானை தாக்குதலில் பலத்த காயமடைந்த இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மரணம் ஏற்பட்டது. திங்கட்கிழமை காலை 8:30 மணிக்கு தான் சம்பவம். விவசாய இடத்தில் பூப்பறிக்க செல்வதற்கிடையில் தான் காட்டு யானையின் தாக்குதல். யானை பார்த்து ஓடி தப்ப முயன்றார் என்றாலும் கீழே விழுந்த இந்திராவை காட்டு யானை தாக்கியது. சத்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் வந்தபோதுதான் இந்திரா இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்தனர். உடனே இவரை கோதமங்கலம் மருத்துவமனை கொண்டு சென்றார்கள் என்றாலும் உயிரை காப்பாற்ற இயலவில்லை. அருகில் ரப்பர் டாப்பிங் நடத்திக் கொண்டிருந்த நபர்கள் தான் காட்டு யானையை விரட்டியது. நேரிமங்கலம் காஞ்சரவேலி பகுதியை சேர்ந்த இந்திரா ராமகிருஷ்ணன் தான் கொல்லப்பட்டது. காட்டு யானை தாக்குதலில் பலத்த காயமடைந்த இந்திராவை கோதமங்கலம் மருத்துவமனை கொண்டு செல்வதற்கிடையில் மரணம். அருகில் ரப்பர் டாப்பிங் நடத்தக்கூடியவர்கள் தான் காட்டு யானையை துரத்தியது. தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கடந்த தினம் இந்த பகுதியில் மலையின் மேற்பகுதியில் காட்டு தீ உருவானது. இதற்கு முன்புதான் காட்டு யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு இறங்கியது. இந்த விஷயத்தை வனத்துறை அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்தார்கள் என்றாலும் அவர்கள் யாரும் சம்பவ இடத்துக்கு வரவில்லை என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். செம்மன்குழி பகுதிகளில் தான் பெரியார் கடந்து காட்டு யானைகள் தாக்குதல் நடத்துவதாக பொதுமக்കൾ தெரிவிப்பது. എറണാകുളം ജില്ലയിൽ നിന്നുള്ള ആന ഇക്കരയ്ക്ക് അക്കരെ നിന്ന് ആറാർ ടീം ഇക്കരയ്ക്ക് ഓടിക്കുന്നു. ആറാർ ടീമല്ല, നാട്ടുകാർ ഇക്കരയ്ക്ക് ഓടിക്കുന്നു. ഇവിടെ നിന്ന് അങ്ങോട്ടുള്ളത് അങ്ങോട്ട് ഓടിക്കുന്നു. എന്നിട്ട് ലാസ്റ്റ് ഈ പുഴ വട്ടം കിടന്ന് ആന തിരിച്ച് കാഞ്ഞിരവേലി ഭാഗത്തേക്ക് കയറി. കാഞ്ഞിരവേലി ഭാഗത്ത് കയറി ഈ ചേച്ചി അവിടെ പുക കുറച്ചുകൊണ്ടിരിക്കുകയത് പറമ്പിൽ. അന്നേരമാണ് ആന വന്ന് തട്ടിയിട്ട് പോയത്. ഞങ്ങൾ റബ്ബർ വെട്ടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഒരാനയുള്ളായിരുന്നു. ഇത് സ്ഥിരം എന്നും അതിക്കിടെ ഇറങ്ങി കിടക്കുന്നേ. ആന എന്താ ചെയ്തെന്ന് ആന തലക്കിട്ടിടിക്കാന്നാ തോന്നണേ. തലയിൽ ഇവിടെ ചെവിയുടെ ഇവിടെയൊക്കെ പൊട്ടിയിട്ടുണ്ട്. ഈ നേര്യമംഗലം പ്രദേശത്ത് ആദ്യമായിട്ടാണ് ഒരാൾ ആനയുടെ ആക്രമണത്തിൽ മരണപ്പെടുന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ ഈ ഫോറസ്റ്റ് ഉദ്യോഗസ്ഥരുടെയും ഫോറസ്റ്റ് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൻ്റെയും അനാസ്ഥയിൽ ഇവിടെയുള്ള നാട്ടുകാർ രോഷാകുലരാണ്. ഇതിനൊരു ശാശ്വതമായ പരിഹാരം ഉണ്ടായില്ലെങ്കിൽ ഫോറസ്റ്റ് ഉദ്യോഗസ്ഥരെ തടയുന്നതുൾപ്പെടെയുള്ള കാര്യങ്ങളെക്കുറിച്ച് നാട്ടുകാർ ആലോചിക്കുന്നതാണ്. അതിന് ഈ നാട്ടുകാർ ഒന്നടങ്കം ഫോറസ്റ്റ് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിനെതിരെ പ്രതിഷേധം രേഖപ്പെടുത്തുകയാണ്. ഇന്ന് രാവിലെ 9 മണിക്ക് എൻ്റെ പുറകിൽ തന്നെ ഈ റബ്ബറിൻ്റെ ചുവട്ടിലാണ് ആ പാവപ്പെട്ട അമ്മയെ ഈ കാട്ടാന അതിക്രൂരമായി കൊലപ്പെടുത്തിയത്. തീർച്ചയായിട്ടും ഈ പുഴയിൽ നിന്ന് വെള്ളം കുടിച്ചുകൊണ്ടിരുന്ന ആനയെ ഓടിച്ചു വിട്ട് അത് ഇതിലേക്ക് കയറി വന്നതാണ്. പക്ഷേ ഇതിനകത്ത് സംഭവിക്കുന്നൊരു കാര്യം, ഫോറസ്റ്റുകാരെ അനാസ്ഥ മൂലമാണ് ഈ കാര്യങ്ങളെല്ലാം നടക്കുന്നത്. ഈ വന്യമൃഗങ്ങളെ ഈ ജനവാസ മേഖലയിൽ നിന്ന് തുരത്താനോ അകറ്റി നിർത്താനോ ഒരു നടപടിയും സ്വീകരിക്കാത്ത ഫോറസ്റ്റ് ഉദ്യോഗസ്ഥർ ഈ മരണം നടന്ന ഈ സമയം വരെ 9 മണിക്ക് നടന്ന മരണമാണ്. ഈ സമയം വരെ ഇവിടെ തിരിഞ്ഞു നോക്കിയിട്ടില്ല. അപ്പോൾ ഇത് ഗവൺമെൻറ്റുകളുടെ അനാസ്ഥ, വനം വകുപ്പിൻ്റെ അനാസ്ഥ എന്ന് മാത്രമാണ് ഇവിടുത്തെ ജനങ്ങൾക്ക് പറയാനുള്ളത്. തീർച്ചയായിട്ടും ഇതിനെതിരെ ശക്തമായിട്ടുള്ള പ്രതിഷേധം ഇന്ന് നേരിമംഗലം റേഞ്ച് ഓഫീസിന് മുന്നിൽ അരങ്ങേറുന്നതാണ്. இந்திராவின் உடல் கோதமங்கலம் தாலுகா மருத்துவமனை மோர்ச்சரியில் வைக்கப்பட்டுள்ளது. நேரிமங்கலம் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் கட்டுப்பாட்டுதான் அடிமாலி பஞ்சாயத்தின் பகுதிதான் காஞ்சிரவேலி. 2 வாரங்களாக காட்டு யானை கூட்டங்கள் இங்கு நிலை உறுதிப்படுத்தியுள்ளது. காஞ்சிரவேலி, ஆகமனம் போன்ற பகுதிகளில் தான் கடந்த சில தினங்களாக காட்டு யானை உட்பட உள்ள காட்டு மிருகங்கள் அட்டுழியம் அதிகரித்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூணாறில் காட்டு யானை தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் பீரோ, அடிமாலி.